உயிரில் ஒரு நேரம் வரும். அப்போது நம்மை நாமே மாற்றிக்கொள்வதுதான் நம்மை காப்பாற்றும் ஒரே வழி. அப்படி ஒரு வேளையில்தான் ஒரு கழுகு சந்திக்கும் மிகப்பெரிய சோதனை. 40 வயது ஆன பிறகு அதன் நகம் நீளமாகி எதையும் பிடிக்காது. மூக்கு வளைந்து பயனில்லாமல் போகும். இரைகள் கனமாகி உயரம் பறக்க முடியாது. இப்போது கழுகுக்கு 2 வழி. சாவதா அல்லது மறுபிறப்பு பெறலாமா? கழுகு மறுபிறப்பை தேர்வு செய்கிறது. அது ஒரு மிக உயர்ந்த மலையின் மேல் சென்று அமர்கிறது. யாரும் இல்லாத இடத்தில் அதன் வாழ்க்கையை மாற்றும் கடின முடிவு எடுக்கிறது. முதலில் அது தனது பழைய வளைந்த மூக்கை கல்லில் அடித்து உடைத்து விடுகிறது. வலி இருக்கும், ஆனால் அது தாங்குகிறது. புதிய மூக்கு வளர ஆரம்பிக்கும் போது அது தனது பழைய நகங்களை ஒன்றொன்றாக பறித்து விட்டு விடுகிறது. பிறகு தன் பழைய கனமான இறகுகளையும் ஒன்றொன்றாக பிடுங்கி எறிகிறது. 150 நாட்கள் துன்பம், வலி, தனிமை. ஆனால் அதற்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் மாறுவேன், நான் மீண்டும் எழுவேன். 150 நாட்கள் கழித்து கழுகு தனது சிறகுகளை விரிக்கிறது. புதிய சக்தியுடன், புதிய வலிமையுடன் மீண்டும் வானத்தை கிழித்து பறக்கிறது. அது மீண்டும் 30 ஆண்டுகள் வாழும் சக்தி பெறுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் பழைய பழக்கங்களை உடைக்க பழைய பயங்களை விட சில நேரம் வலி இருக்கலாம். ஆனா அந்த வலிதான் உங்களை ஒரு புதிய உயரத்துக்கு உயர்த்தும் சக்தி. நீங்கள் மாறினால் உங்கள் வாழ்க்கையும் மாறும்.